அங்கு ஒர்க்கர் என்ற பெண் கடை ஊழியராகவும் மனோஜ் என்பவர் அங்கு மேலாளராகவோ அல்லது சக ஊழியராகவோ பணிபுரிகிறார்கள். அன்று கடைக்கு கஸ்டமர் என்றொரு வாடிக்கையாளர் வருகிறார். அவர் தன்னை ஒரு பெரிய பணக்காரர் போல காட்டிக்கொள்கிறார். கடையில் இருக்கும் பெரிய அளவிலான ஃபிரிட்ஜ் மற்றும் டிவிகளை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு ஃபிரிட்ஜின் விலை 75,000 ரூபாய் என்றும் மொத்தம் 4 ஃபிரிட்ஜ்கள் தேவை என்றும் கூறி மனோஜை வியப்பில் ஆழ்த்துகிறார். தொடர்ந்து பெரிய அளவிலான டிவியையும் ரஜினிகாந்த் படம் வருமா என்றெல்லாம் கேட்டு ஆர்டர் செய்கிறார். மொத்த பில் தொகை 5 லட்சம் ரூபாய் என மனோஜ் கணக்கிட்டு பணத்தை கார்டாகவோ அல்லது ரொக்கமாகவோ செலுத்தப் போகிறீர்களா என்று கேட்க உள்ளே செல்கிறான். ஆனால் பில் போடுவதற்குள் அந்த பெண் அங்கிருந்து யாருக்கும் தெரியாமல் நழுவிவிடுகிறாள். கடைசியில் அவள் பொருட்களை வாங்க வரவில்லை என்றும் இவர்களை ஏமாற்றிவிட்டு சென்று விட்டாள் என்றும் மனோஜுக்கு தெரிய வருகிறது. இதனால் மனோஜ் மிகுந்த ஏமாற்றமடைகிறான். இதற்கிடையில் மனோஜின் காதலி அல்லது நெருங்கிய தோழியான ரோகிணி அவசரமாக அவனைக் காண வருகிறாள். மனோஜின் அம்மா ரோகிணியை எல்லார் முன்னிலையிலும் கடையில் வைத்து மிகவும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியுள்ளார். இந்தச் சம்பவத்தால் ரோகிணி மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டு இரவில் தூக்கமில்லாமல் தவித்து வருகிறாள். அவள் மனோஜிடம் வந்து, உங்க அம்மா என்னிடம் சாரி, மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள். ஆனால் மனோஜ் தன் அம்மா ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டார் என்று கூறி அவளுக்கு பதிலாகத்தான் மன்னிப்பு கேட்பதாக கூறுகிறான். இதில் திருப்தியடையாத ரோகிணி, உனக்கு என்று சுயமாய் முடிவெடுக்கும் தகுதியே இல்லை என்று மனோஜை சாடிவிட்டு கோபமாக அங்கிருந்து கிளம்பிச் செல்கிறாள். பிசினஸிலும் நஷ்டம், காதலியிடமும் சண்டை என மனோஜ் செய்வதறியாது தவிக்கிறான். கதையின் அடுத்த பகுதி ஒரு சமூக சேவை சங்கத்தில் நடக்கிறது. அங்கு டான்ஸ் மாஸ்டர் மற்றும் யோகா மாஸ்டருக்கான நேர்காணல் இன்டர்வியூ நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு வேலை தேடி விஜயா வருகிறாள். அங்கு இன்டர்வியூ எடுக்கும் இடத்தில் மீனா இருக்கிறாள். விஜயா தன் திறமைக்கு மாதச் சம்பளமாக 50,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை எதிர்பார்ப்பதாக கூறுகிறாள். ஆனால் மீனா, இது ஒரு அசோசியேஷன், இங்கு உறுப்பினர்களாக இருக்கும் ஏழை பிள்ளைகளுக்கு சொல்லித்தர சம்பளம் எதுவும் கிடையாது. வெறும் டீ, பிஸ்கட் மட்டும்தான் தருவோம் என்று அதிர்ச்சி கொடுக்கிறாள். மேலும் நீங்கள் பேராசை பிடித்தவர் என்றும் விஜயாவை வம்புக்கு இழுக்கிறாள். இதனால் கோபமடைந்த விஜயா அங்கிருந்து கிளம்புகிறாள். இறுதியாக கதை ஒரு ஹோட்டல் பின்னணிக்கு நகர்கிறது. அங்கு ஸ்ருதி மற்றும் ரவி வேலை செய்கிறார்கள் போலும். ரவி அன்றைய தினத்திற்கான ஆன்லைன் மற்றும் அவுட்டோர் ஆர்டர்களின் பட்டியலை ஸ்ருதிவிடம் காட்டுகிறான். நீது ஒரு லெமன் டீ குடித்துக் கொண்டே இந்த ஹோட்டல் இருப்பதால்தானே ரவி உன்னை தன் பக்கத்திலேயே வைத்திருக்கிறான். முத்து மீனாவை வைத்து உன்னை சும்மா விடமாட்டேன் என்று ஏதோ ஒரு பழைய பகையை மனதில் வைத்துக் கொண்டு பேசுகிறாள். அப்போது அங்கு வரும் ஸ்ருதி என்ற பெண் தான் காலையிலிருந்தே சாப்பிடவில்லை என்றும் தனக்கு பசிப்பதாகவும் கூற கதை அங்கு நிறைவடைகிறது.